வணக்கம் நண்பர்களே. நீ சிரிச்சா போதும் நாவலின் முதல் அத்தியாயத்தில் கார்த்திக் முதலாக நிலாவை சந்தித்தான். முதல் பார்வையிலேயே அவளின் சிரிப்பில் மனதை பறிகொடுத்த அவன் ஒரு மழை நாளில் அவளுடன் பேசும் வாய்ப்பையும் பெற்றான். ஆனால் அந்த சிறிய சந்திப்பு அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது? நிலாவின் மனதில் கார்த்திக்கு இடம் கிடைக்க ஆரம்பித்து விட்டதா? வாங்க நண்பர்களே, நீ சிரிச்சா போதும் அத்தியாயம் 2, அந்த சிரிப்புக்கு அடிமை. கதைக்குள் செல்லலாம். அத்தியாயம் 2, அந்த சிரிப்புக்கு அடிமை. அந்த மழை நாளுக்கு பிறகு கார்த்திக்கின் வாழ்க்கை மாறிப்போனது. காலையில் எழுந்ததும் நிலா, சாப்பிடும்போதும் நிலா, தூங்கும் போதும் நிலா. அவளை பற்றின நினைவுகள் மட்டும்தான். அடுத்த நாள் காலையில் டீக்கடையில் நண்பர்களோடு நின்றிருந்தான் விஜய். டேய் கார்த்திக், இப்போ டீயை குடிக்கிறியா இல்லை நிலாவோட நினைவுகளிலே குடிக்கிறியா? கார்த்திக், உனக்கு வேற வேலையே இல்லையடா? விஜய், எங்களுக்கெல்லாம் தெரியும் மச்சான், அந்த பொண்ணு சிரிச்சதுல இருந்து உன் நிலைமை சரியில்லை. கார்த்திக் சிரிச்சான். ஆனால் உண்மை அதுதான். அன்று மாலை கோவிலுக்கு போய்கொண்டிருந்தான் கார்த்திக். அங்கே பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்தாள் நிலா. அவளை பார்த்ததும் அவன் முகத்தில் தானாக சிரிப்பு வந்தது. நிலாவும் அவனை கவனித்தாள். இந்த முறை முகத்தை திருப்பவில்லை, லேசாக சிரித்தாள். கார்த்திக்கு உள்ளுக்குள் பட்டாசு வெடித்த மாதிரி இருந்தது. கார்த்திக், ஹாய். நிலா, ஹாய். கார்த்திக், கோவிலுக்கு அடிக்கடி வருவீங்களா? நிலா, ஆமாம், மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். கார்த்திக், அப்படியா? சில நிமிடங்கள் அமைதி. பிறகு நிலாவே கேட்டாள். நிலா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? கார்த்திக்கும் ஆச்சரியம். முதல் முறையாக அவள் ஆர்வமாக பேசினாள். கார்த்திக், கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் சூப்பர்வைசராக இருக்கேன். நிலா, ஓ. கார்த்திக், நீங்க? நான் ஆன்லைன் டிசைனிங் வேலை பண்ணுறேன். கார்த்திக், அதான் எப்பவும் வீட்லேயே இருக்கீங்களா? நிலா, ஆமாம். இருவரும் பேசிக்கொண்டே கோவிலை சுற்றினார்கள். அந்த அரை மணி நேரம் கார்த்திக்கு 5 நிமிடம் போல கடந்தது. அடுத்த சில நாட்களில் இருவருக்கும் நல்ல பழக்கம் உருவானது. காலை வணக்கம், மாலை வணக்கம், சின்ன சின்ன பேச்சுகள், சின்ன சின்ன சிரிப்புகள். ஆனால் கார்த்திக் இன்னும் தனது காதலை சொல்லவில்லை. ஏனென்றால் அவளை இழக்க விரும்பவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஊரில் திருவிழா. எங்க பார்த்தாலும் கூட்டம், கடை, விளக்கு, இசை, சிரிப்பு. நிலாவும் தனது தோழியுடன் வந்திருந்தாள். திடீரென்று கூட்டத்தில் ஒரு சிறிய குழந்தை அழ ஆரம்பித்தது. அம்மாவை காணவில்லை. எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கார்த்திக் மட்டும் குழந்தையின் அருகே சென்றான். கார்த்திக், என்னடா குட்டி, அழாத, அம்மா கிடைச்சிடுவாங்க. குழந்தையை தூக்கி கொண்டு சமாதானப்படுத்தினான். பிறகு அறிவிப்பு மையத்திற்கு கொண்டு சென்றான். சில நிமிடங்களில் குழந்தையின் அம்மா ஓடி வந்தார். அம்மா, தம்பி ரொம்ப நன்றி. கார்த்திக், பரவாயில்லைங்க. குழந்தை அம்மாவுடன் சென்றது. இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் நிலா. அவள் கண்களில் ஒரு புதிய மரியாதை தோன்றியது. இதுவரை அவனை ஒரு சாதாரண பையனாக நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவனை பற்றிய எண்ணம் மாற ஆரம்பித்தது.
திருவிழா முடிந்து வீட்டிற்கு செல்லும்போது நிலா கார்த்திக்கை அழைத்தாள். நிலா, கார்த்திக், கார்த்திக் சொல்லுங்க. நிலா, இன்னைக்கு நீங்க செய்தது ரொம்ப நல்ல விஷயம். கார்த்திக், அதுல என்ன இருக்கு? நிலா, இல்ல, எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க, நீங்க மட்டும் உதவி பண்ணீங்க. கார்த்திக், யாருக்காவது உதவி பண்ண முடிஞ்சா பண்ணணும். நிலா சில நொடிகள் அவனை பார்த்தார். நிலா, நான் உங்களை பற்றி தப்பா நினைச்சிருந்தேன். கார்த்திக், என்ன நினைச்சீங்க? நிலா, சும்மா ஊர் சுற்றுற பையன்னு. கார்த்திக், அடப்பாவி. இருவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் முன்பை விட அதிக நெருக்கம் இருந்தது. அன்றிரவு வீட்டின் மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நிலா. தெரியாமல் கார்த்திக்கின் முகம் நினைவுக்கு வந்தது. அவன் சிரிப்பு, அவன் அக்கறை, அவன் நல்ல மனசு. அவளது இதயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் மெதுவாக ஆரம்பித்திருந்தது. ஆனால் அது காதலா இல்லையா என்று அவளுக்கே இன்னும் புரியவில்லை. அதே நேரத்தில் தன் வீட்டின் மாடியில் நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். வானத்தில் இருந்த நிலாவை பார்த்தான். ஆனால் அவன் மனதில் இருந்தது வானத்து நிலா இல்லை, அவனுடைய நிலாதான். கார்த்திக், ஒரு நாள் கண்டிப்பா என் மனசுல இருக்கிறதை உன்கிட்ட சொல்லுவேன் என்று மெதுவாக சொன்னான். அவனுக்கு தெரியவில்லை, அவளது மனதிலும் அதே உணர்வு மெதுவாக மலர ஆரம்பித்து விட்டது. தொடரும்.